வாழ்க்கை, இந்த உபதேசம், இந்த சுவிசேஷம் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் எங்கே என்ன செய்யணும், இதை பரப்பணும். இதை பேதுரு என்ன செய்கிறாருன்னா, ராயப்பர் என்ன செய்கிறாருன்னா, இதை போய் அறிவிக்கிறாரு. இவர் அறிவிக்கப்பட்ட அந்த இடத்துல பூரா என்ன நடக்குன்னா, அபிஷேகம் நடக்கும். அப்போஸ்தலர் பணியில் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எங்கேயெல்லாம் அவர் போதிக்கிறாரோ பிரசங்கிக்கிறாரோ அங்கேயெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கிட்டு இருந்தது. அதனால் ஆரம்ப நிலை என்பது ஜெப நிலை, ஆரம்ப நிலை என்பது பக்தி நிலை. அதனால் முக்கால் போடுறது, நம்ம பைபிளை கையில் எடுத்துருக்கிறது, கழுத்தில் சிலுவையை போடுறது, நெத்தியில் திருநா போடுறது, மற்ற பட்டை அடிக்கிறது, எல்லாமே பக்திக்குரிய காரியங்கள், பக்தி நிலை. அடுத்தாப்புல அதான் கோயிலுக்கு போகிறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே போய் அன்னதானங்கள் பண்ணுறது, கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்னதுன்னா பக்தி நிலைகள், ஆரம்ப நிலைகள். அடுத்த நிலை என்னங்கிறத இன்னைக்கு மனுஷன் என்ன யோசிக்கல. போதும், கோயிலுக்கு போனோம், ஏதோ சாமியை கும்பிட்டுட்டோம், அவ்வளோதான். அடுத்தாப்புல அங்கே என்ன செஞ்சு கூட்டத்தை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, அங்குள்ள வழிபாடுகள் நல்லா இருந்துச்சு, கோயில் சீரியல் ஜோடனை எல்லாம் நல்லா இருந்துச்சு, திருவிழா நல்லா இருந்துச்சு, சப்பர சுற்றுப்புறம் நல்லா இருந்துச்சு, பூசை நல்லா இருந்துச்சு, ரைட்டு. அப்போ இதுக்கு அடுத்த நிலைய ஸ்டெப்பை பற்றி பேசுகிறாரு. அதை வாசி பார்ப்போம். 6வது அதிகாரம், எபேசியர் 6, எபிரேயர் 6, 6வது வசனம் உங்களுக்கு அனுப்பினது, அப்படி வாசி பார்ப்போம். தவறி இந்த நிலையை தவறினவர்கள், 2வது நிலையை தவறினவர்கள் மனம் திரும்பி புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். நல்லா நீ கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால இயேசுநாதர் வந்ததை, கடவுளுடைய திட்டத்தை, சித்தத்தை ஒருத்தன் மறுதளிச்சு மறந்து வாழ்ந்தான்னு சொன்னால், நீ ரட்சிக்கப்படுவது, நீ தப்பிக்கிறது அரிதான காரியம். அதனால் நீ தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த மரணத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னால், இந்த பிசாசின் பிடியிலிருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னால், இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னால், அடுத்து பிதாவாகிய தேவன் திட்டமிட்டு அவர் ஒரு சித்தத்தை என்ன செய்யாருன்னா, இந்த பூமியில் வெளிப்படுத்துகிற அந்த சித்தம் என்னன்னா, அன்னை மரியாளுடைய வயிற்றில் இயேசுநாதர் என்ன செய்யணும், மனு அவதாரம் எடுத்து என்ன செய்யணும், பிறக்கணும். பிறந்து அவர் என்ன செய்யணும், பாடுபடணும், ரத்தம் சிந்தணும், அவர் மரிக்கணும், அவர் மறுபடியும் என்ன செய்யணும், உயிர் தள்ளணும். இதை என்ன செய்கிறாருன்னா அன்னைக்கு திட்டமிட்டு இதை என்ன செய்கிறாரு. அதனால் இன்னைக்கு பக்தியாக இருக்கிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, பிரார்த்தனை பண்ணுறவங்க, திருவிழா கொண்டாடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணலைன்னா இதை விட்டுட்டாங்க. இந்த வெயினால் இதை நினைச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுலையும், மன்றாட்டுகளை பண்ணுறதுலையும், அங்கே உள்ள திருவிழாக்களை கொண்டாடுறதுலையும், சாப்பாடு போடுறதுலையும், சாப்பிட்ற பக்தியாக இருக்கிறதுலையுமே இருக்கிறாங்க. ஆனால் இதை மறந்ததுனால, இதை நினைக்காம, இதனுடைய மகத்துவத்தை இதுக்கு முன்னுரிமை கொடுக்காம, இதுக்குரிய மதிப்பை கொடுக்காம, இதுக்குரிய கடவுளுக்கு செலுத்த வேண்டிய அந்த நேரத்தை நம்ம செலவழிக்காம, இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் மறந்து. பாருங்களேன், இன்னைக்கு கோயிலுக்கு வரதெல்லாம் எதுக்கு வராங்கன்னா, ஏதோ தன்னுடைய தேவைக்காக நினைச்சுறாங்க. ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஒரு பிரச்சனை தீரணும், ஏதோ ஒரு சமாதானத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆளுகள்லாம் காணும், வேற உலக வேலைகள் எரிஞ்சிறாங்க, முக்கியத்துவத்தை கொடுத்து எங்கே போயிருந்தாங்க, உலக காரியங்களுக்கு போயிடுறாங்க. அதனால சொல்கிறாரு, இதை நினைக்க தவறிட்டேன்னா, இதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நீ கொடுக்கல அப்படின்னா, நீ தப்பிக்கிறது, ரட்சிக்கப்படுகிறது கூடாத காரியம். விட்டுதல் வாசி பார்த்திவன். ஏனெனில் அவர்கள் சர்வேஸ்வரனுடைய குமாரனை மறுபடியும் தங்களால் ஆன மட்டும் சிலுவையிலே அறைந்து, இதுக்குரிய மதிப்பை, இதுக்குரிய முக்கியத்துவத்தை, இதை இதயத்தில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணலைன்னா, மீண்டும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதரை நினைச்சிருக்கிறாங்க, மறுதளிச்சுட்டு இருக்கிறாங்க. மறுதளித்தல்னா கரெக்டாக நினைக்காம இருக்கிறது, அவரை தேடாமல் இருக்கிறது, அவர் எதுக்காக இந்த பலியானவரோ பாடுபட்டதோ அதை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்றாங்கன்னா, மறுபடியும் இந்த நினைக்காம இருக்கவும் பூரா நீ சிலுவையில் ஏசுனார், அன்னைக்கு அடிச்சவங்க கூட இல்லை, இன்னைக்கு எல்லாரும் சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விட்டு வாசி பார்த்துவேன். அவரை அவமான கோலமாக்குகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், ஜெபக்கூடத்துக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், நீ தனிப்பட்ட முறையில் அந்த இயேசுநாதர் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து, மரியாதையை கொடுத்து, எனக்காகத்தான்ப்பா வந்தீங்க, எனக்காகத்தான் நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, எனக்காகத்தான் அடிக்கப்பட்டீங்க, பாடுபட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, அதனால் உங்களை நீங்கள் தான் இந்த இருதயத்தில் இருக்கணும், நீங்கள் தான் இந்த இருதயத்தினுடைய ராஜா, இந்த உடல் உங்களுடைய ஆலயம், இதில் நீங்கள் தான் தங்கணும்னு சொல்லி வற்புறுத்தி ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்யணும்,
சும்மா கோயில் கூட்டத்தில் வந்து கிறிஸ்டி வீட்டில் ஒரு இறந்தால் ஒரு குடும்பம் தான் இருக்கும், எல்லாரும் ஊரோடு போவாங்க. இவங்க அழுது பார்த்து இவங்களும் எரிச்சுவாங்க. அழுதுட்டு எதுக்கு அழுதாங்கன்னு தெரியாது. அவங்க இழந்துட்டோமே, பிள்ளைய இழந்துட்டோமேன்னு சொல்லி தாய் அழுவா. ஆனால் இவங்க எதுக்கு நினைச்சிட்டு வராங்க, எதுக்கு அழுதாங்கன்னு நினைக்காது. அவங்க வீட்டில் செத்த ஆளுகள் நினச்சி அழுவாங்களா, சம்மந்தம் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி இன்னைக்கு கோயில் வழிபாடுகள் ஆயிடுச்சு. கோயில் வழிபாடு இன்னைக்கு இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவர் பாடுபடுறதுக்கு முன்னாடி, மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ திருவிழா கொண்டாடுறது ரைட்டு தான். அந்த அமாவாசை உபவாச நாட்களை அவங்க கடைபிடிச்சது ரைட்டு தான். அந்த பெந்தைக்கோஸ்து திருநாள் வந்து எருசலேம் தேவாலயத்தில் கூடி அவங்க என்ன செஞ்சது, அந்த திருவிழாக்களை வழிபாடுகளை கொண்டாட உலகமெங்கு இருக்கிற எல்லா யூதர்களும் அந்த மார்க்கத்தாரும் வந்து என்ன செஞ்சாங்க, ஆலயத்தில் வந்து அந்த கோயில் காரியங்களை வழிபாடுகளை திருவிழாக்களை நடத்தி பலியிட்டு அங்கே ஆராதனை செஞ்சது எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஜீசஸ் வந்ததுக்கப்புறம், இயேசுநாதர் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம், இயேசுநாதர் பாடுபட்டு ரத்தம் செஞ்சு மறிச்சதுக்கப்புறம் நீ இன்னைக்கு என்ன இதை பண்ணணும்னு சொன்னால், அவர் எதுக்காக வந்தார்னா நம்ம சாபத்தை நீக்கி, நம்ம பாவத்தை நீக்கி, நம்மளை கட்டி வச்சிருக்கிற அந்த லூசிஃபர் இஸ்பிரித்து இந்த இவனுடைய பிடியிலிருந்து கட்டிலிருந்து நம்மளை விடுவிச்சு அவர் சொந்த இரத்தத்தினால, மாசற்ற இரத்தத்தினால பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளையாக்கி கடவுளுக்கு வழிபாடு செலுத்துகிறதுக்கு நம்ம மனசாட்சியை சுத்திகரித்து எங்கே நிப்பாடுறாருனா பிதாவாகிய படைச்ச தெய்வத்துக்கு முன்னால் கொண்டு நம்மளை நிறுத்துகிறார். இயேசுக்கு ஒரு கைதட்டி நினைச்சிங்களா, நன்றி சொல்லி நல்லா கரங்களை தட்டி அவரை நீ இப்போ நினைச்சு, இப்போ நம்ம வழிபாடு போகிறோம், நம்ம ஆராதனை போகிறோம், நம்ம கூட்டங்கள் எல்லாம் எதில் இருக்குன்னு சொன்னால் இயேசுவின் மேலே கண்ணை பதிய வச்சு. இதே எபிரேயரில் முதல்ல விசுவாசத்தை தூக்குகிறவரும் அதை நிறைவேற்றுவருமா இயேசுவின் மீது நினைச்சீங்கள், கண்களை பதிய வையுங்கள். உங்கள் இருதயத்தை அவருக்கு என்ன செய்யுங்க, பறிகொடுங்கள். இருதயத்தில் அவரை என்ன செய்யுங்க, விரும்பி அலையுங்கள். இதுதான் இன்னைக்கு பண்ணணும். நீ இன்னைக்கு திருவிழா கொண்டாடுன, அந்தோனியா திருவிழா கொண்டாடுன, மாதா திருவிழா கொண்டாடுன, சேத்தியார் திருவிழா கொண்டாடுன, இல்லை குழந்தையேசு திருவிழா கொண்டாடுன, குழந்தையேசு திருவிழா கொண்டாடுன ரைட். இது வந்து அதான் ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ இந்த கோயிலில் பூரா, அந்த திருவிழாக்கள் பூரா எது நடக்கணும்னு சொன்னால் இந்த இயேசு வந்ததை பற்றி. அதைத்தான் அங்கே தீவிர நற்கர்ணை கீழே பார்த்து அதில் விட்டு வாசி, அதில் நற்கர்ணை பரிசுத்தாவி எல்லாத்தையும் பற்றி பேசுவார். வாசிப்பா பார்ப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர்ந்து கொள்ளத்தக்க பிரதான புத்திமதி ஆவன. ஒன்றாவது, ஒருவன் ஞானஸ்நானம் பெற்று பரம ஒளியினால் துளக்கப்பட்டு தேவ சத்தியம், சத்தியம் சத்தியத்தை அறிவது சத்திய நிச்சயம் தேவ சத்தியங்களில் உணரப்பட்டு உறுதி பூசல். இதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். நம்ம கத்தோலிக்க சபையில் இருக்கு உறுதி பூசல். பிஷப் வந்து நினைச்சுவாரு, இந்த உறுதி பூசல் கொடுப்பார். உறுதி பூசல் ஒருனால இஸ்பிரித்து சாந்துவின் வரங்களால் புதுமை செய்யும் ஆற்றல், அற்புதங்களை செய்கிற சக்தி, பேய்களை ஓட்டுகிற வல்லமை, நோய்களை குணமாக்குற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஞான வரம், இப்படி இஸ்பிரித்து சாந்தனுடைய பரிசுத்தாவின் வரங்களால் நம்ம நேசினா அலங்கரிக்கப்பட்டு நம்முடைய இஷ்ட விருப்பத்தை, இஷ்ட பிரசாதத்தையும் இஷ்ட பிரசாதத்தை கடவுளுடைய சித்த விருப்பம், அவருடைய விருப்பத்தை சித்தத்தை அடைந்து தேவ நற்கனை ரொம்ப முக்கியமானது. இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம், வரங்கள், இதுதான் அன்னை மரியாலும் அப்போஸ்தலர்களும் 120 பேரும் அந்த பெந்தைக்கோஸ்து திருநாள் என்று இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. உலகமெங்கும் மக்கள் எல்லாம் கூடி இணைஞ்சிருக்கிறாங்க, திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மாட்டை பலியிட்டு, ஆட்டை பலியிட்டு, புறாக்களை பலியிட்டு, கோழியை பலியிட்டு இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விழா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த 120 பேர் இணைச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அதே இடத்துல, அதே ஆலயம், அந்த எருசலேம் அந்த தேவாலயத்தில் பக்கத்தில் ஒரு மாடி அறையில் உட்கார்ந்து இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இதை அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்து காத்திருந்து இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை விரும்பி என்ன செஞ்சு இதுக்குரிய மதிப்பை மரியாதை கொடுக்கும்போது இந்த இஸ்பிரித்து சாங்குவானவர் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நெருப்பாக இணைக்கிறார். இவங்க மேலே இறங்கி வந்தாரா தேவ இப்படியப்பட்ட தேவ திரவிய அனுமானங்களால் அவன் ஆத்மாவும்
நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு மனுஷனுடைய ஆத்மா எப்போ திருப்தியாக்கப்படுதுன்னா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவே பெறுகிறதுனால. ரெண்டாவது, கிறிஸ்துவினுடைய உடல் இரத்தம், இந்த திருவிருந்த ஆராதனை, இந்த திருப்பலி யாருக்கு பலனளிக்கும்னா, திருப்தி அளிக்கும்னா, சந்தோஷத்தை கொடுக்கும்னா, இப்படி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த இயேசுவானவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, இந்த பலி அவர் பாடுபட்ட பாடுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, அவர் சிந்திய மாசற்ற அந்த விளையாடப்பட்ட ரத்தத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, அதுக்குரிய கணத்தை கொடுத்து அதை ரிசீவ் பண்ணி ஆராதிக்கும் போது அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த திருவருட்சாதங்களால் அவன் ஆத்மா திருப்தியாக்கப்பட்டு விட்டு வாசி பார்த்தவன் பரலோக நன்மைகளை மீண்டும் ருசி பார்த்த பின் தேவ விரோதியாய் தவறி விழுந்து அவிவிசுவாசிகளாயும் இந்த நன்மைகளை எல்லாம், வரங்களை எல்லாம், ஆவியானவருடைய அந்த அனுகிரகத்தை எல்லாம் பயன்படுத்த எல்லாம் இழந்து போய் அப்படியேப்பட்டவன் மனம் திரும்புவதும் மீண்டும் அந்த பரம ஈவுகளை, பரலோக நன்மைகளை, அந்த சுகத்தை, சமாதானத்தை, அந்த அமைதியை, இளைப்பாறுதலை அடையாமலும் மகா வருத்தமும் அழுகையுமான காரியமா இருக்கிறது. இரண்டாவது, அவனுடைய ஆத்மா சர்வேசனுடைய நல்லா கவனிச்சுக்க. இப்படி இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இரத்தத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, அந்த பரலோக தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, அப்படி தியானம் பண்ணி, அப்படி ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிச்சு, அவருடைய அன்புல நிறைஞ்சி, அவருடைய பரிசுத்தத்தில் நிறைஞ்சி, அவருடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சி ஒரு ஆன்மா இருக்கும்போது அந்த ஆன்மா எப்படி என்னவாகுதான், தேவனுடைய தோட்டத்தை போல் அங்கே இருக்கிறதா, அமைந்திருக்கிறதா. ஒரு கைதிகளை பார்ப்போம். இதாயா ஆவிக்குரியவா, இதாயா ஆன்மீகம், இதான் ஆன்மீக வாழ்க்கை. அதனால உன் தோட்டம் ஏதேனும் தோட்டத்தை போல ஜீவ விருட்சத்தின் கனிய அன்பு, அமைதி, சந்தோஷம், பொறுமை, சாந்த, விசுவாசம், தன்னடக்கம் போன்ற இந்த தெய்வீக குணங்களால், பண்புகளால் நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னா, நீ இந்த ஆரம்ப நிலை இருந்தது ஓகே, இன்னும் அடுத்த நிலைக்கு ஸ்டெப்புக்கு நீ போகணும். காத்திருந்து என்ன செய்யணும், உங்க மேலான நிலையை நான் தேடுறோம்பா. பேதுரு சொல்றாரு, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நீங்கள் மேலானவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், உழையுங்கள். இன்னைக்கு பூரா அந்த கீழானவைகளுக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, எங்கள் வீட்டு ஆசீர்வதியும், என் ஆடு மாட்டு ஆசீர்வதியும். ஆடு 4 குட்டி போடணும், மாடு என்ன செய்யணும், 15 லிட்டர் என்ன செய்யணும், பால் கறக்கணும், புள்ள என்ன செய்யணும், படித்து டாக்டராக என்ன செஞ்சிடணும், உயரணும், அவள் டாக்டரை கல்யாணம் முடிக்கணும், அவள் இன்ஜினியரை கல்யாணம் முடிக்கணும், அவள் இப்படி என்ன செய்யணும். ஹலோ, இதெல்லாம் இன்னைக்கு ஆரம்ப நிலை, ஆரம்ப ஸ்டேஜ். கர்த்தர் என்ன செஞ்சார், நாங்கள் வீடு இல்லாமல் இருந்தால் வீட்டை கொடுத்தா, ஒரு வாகனம் கார் கேட்டால் காரை கொடுத்தா, ஆக்சிடென்ட் ஆகி சாவு பிறப்போ. அதனால இங்க ஒரு முதிர்நிலையை பற்றி என்ன எபிசியர் 6ஆம் அதிகாரத்தில் பேசுறாரு. தொடக்க நிலையில இருந்தது நைட் அப்பா, இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த நிலைக்கு என்ன செய்யுங்க, இதுக்கு நீ நேரத்தை செலவிடு அப்படின்னா என்ன செய்யணும், நேரம் செலவிட்டு பலியிட்டு ஆமென் அர்ப்பணம் ஆராதனை, இந்த 3ஐயும் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்கன்னா இதுக்கு தான் அர்த்தம். ஒன்று நடந்தது, ஒரு தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம்பா, இது நடந்ததுக்காக உங்களுக்கு என்ன செய்கிறேன் ஆமேன்னு சொல்கிறேன், இந்த கஷ்டம் வந்ததுக்காக என்ன செய்கிறேன் ஆமேன்னு சொல்கிறேன். பிரைஸ்லா. இந்த கண்ணாடி என்ன பாருங்க, விரல விட்டா என்ன செய்யும், அன்னைக்கு எப்படி உட்காந்துருந்தேன், கையை வச்சு இது பண்ண உடனே டக்குன்னு தெரிஞ்சிருச்சு போயிடுச்சு. அப்போ ரைட்டு இந்த கண்ணில் இப்போ கண்ணாடி இல்லை, இந்த கண்ணில் என்ன இருக்குது, கண்ணாடி இருக்குது. அப்போ உடனே ஆமேன்னு சொன்னேன். ஏதோ ஒன்று, ஏன்னா 3 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு நன்மைக்காக என்ன செஞ்சிருக்கிறீரு, இதை அனுபவிச்சிருக்கீங்க. கண்ணாடி கடையில் போய் கொடுத்து போனேன். அவர் சொல்லிட்டாரு, இந்த கண்ணாடி என்ன செஞ்சது மாட்ட முடியாது, இது என்ன செஞ்சிருச்சு, ஃபால்ட் ஆகிடுச்சு, வேறு மாற்றுங்களுக்கு செக் பண்ண கூட்டிகிட்டு போனார். ஐயோ பிரதர், இந்த கண்ணை இன்னும் ஆப்ரேஷன் பண்ணால் வச்சுருக்கீங்க, இது ரொம்ப 100% நெஞ்சிச்சு, புற முட்டிச்சு. இப்போ உடனே நீங்கள் என்ன செய்யணும்,
அப்போ தான் நான் நினைக்கிறேன், இது அமுக்கலைன்னா உடையலைன்னா இதை போய் என்ன செய்ய மாட்டேன். தெரியும், இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதத்துல இது மணி திரும்ப என்ன செய்யணும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவோம்னு என்ன செஞ்சாச்சு, உட்காந்தாச்சு. இப்போ சொல்கிறார், இதுக்கு மேலே நீ என்ன செய்யாத, அந்த காரியத்தை என்ன செய்யாத, நான் இருக்கிறேன், நானே மருத்துவர், நானே மருந்து, நானே எல்லாம், எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிறேன். இதை உடனடியாக நீ நினைச்சி இந்த வேலையை நினைச்சி ஸ்டார்ட் பண்ணு. அப்போ நான் சொல்கிறேன், ஆமைன்னு சொல்கிறேன்பா, உமக்கு நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தோற்றம் ஐயா அப்படின்னு உட்காந்து. அதிகமாக செவ்வாய்க்கிழமையாக புதன்கிழமையாக ஆப்ரேஷன் பண்ணலான்னு என்ன செஞ்சுருக்கிறேன்னா உள்ளுக்குள்ள முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இது யாருடைய உத்தரவு, வேலை இருக்கிறவனுடைய தூண்டுதல், உத்தரவு அளிக்கிறார். அப்போது நீங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, ஒரு கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது தேவன் அதை நம்முடைய நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். கைதிகளை ஒரு நல்ல கரங்கள். தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆகவே பாடுகளை ஏற்றுக்கொள்வது, பலியை ஏற்றுக்கொள்வது, நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது, இதுதான் என்று சொன்னார் தேவலோகத்தின் ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னா விட்டலுக்கு வாசி பார்ப்போம். அதுவே சர்வேஸ்வரன் நல்ல விதை. நல்லா கவனிச்சு, இந்த ஆத்மாவாகிய இந்த நிலத்துல, தோட்டத்துல, தோப்புல நல்ல விதையை போல தமது தேவ வசனங்கள். இங்கதான் வார்த்தை நல்லா கவனிச்சுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெறும் இந்த மையினால் எழுதப்பட்ட இது பைபிளை நீங்கள் அதை நினைச்சுங்க பெருசாக, இந்த கடவுளுக்கு உரிய கடவுளை விட பெருசாக நினைச்சிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இருதயமாகிய இந்த தோப்பில், தோட்டத்தில் அந்த பரலோகத்தினுடைய தேவனுடைய விதையை எதில் விதைக்கிறார்னா நம்ம ஆத்மாவிலே, ஆவியிலே விதைக்கிறார். இதுதான் சொல்றாரு, இந்த தோட்டத்திலே, நிலத்திலே தேவன் நல்ல விதையை அங்கே விதைக்கிறார். விட்டு வாசிப்பா. அடிக்கடி நல்ல மழையை, அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், பிரசனம், ஆண்டவருடைய அருள், இது எல்லாத்தையும் எரிசிறார்னா இருதயமாகிய தோட்டத்தில் எரிசிறார்னா டெய்லி ஆராய் பிரசனத்தை ஓட செய்கிறார். அவருடைய அருளை ஆராய் பெருக்கெடுத்து ஓட செய்கிறார். அவரை விசுவாசிக்கூடிய உள்ளத்திலே தேவனுடைய அக்னியானது, அபிஷேகமானது ஆராய் எரிசியும் பெருக்கெடுத்து ஓடும். இதெல்லாம் ஓட செய்கிறார். தேவ திரவிய அனுமானங்களா, ஆவியின் வரங்களா, அற்புதங்களை செய்கிற சக்தியினால், புதுமை செய்யும் ஆற்றலினால், பேய்களை ஓட்டுகிற வல்லமையினால், நீ நோயை குணமாக்கணும், நீ பேயை ஓட்டணும். உன்னை கண்டா பேய் அலையடிச்சு என்ன செய்யணும், ஓடணும். அதுதான் என்னன்னு சொன்ன ஒரு ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால முதல் மனுஷனை படைச்ச உடனே இஸ்குலித்து பயப்படுறான். ஆஹா, நம்மளை விட சக்தி வாய்ந்தவன, ஒரு ஆற்றல் வாய்ந்தவன கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, படைச்சிட்டார். அதனால இவனை வீழ்த்துறதுக்கு என்ன வழி, இன்னைக்கும் அதை வீழ்த்திட்டு இருக்கிறான். அதனால பிசாசு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சும்மா கோயிலுக்கு போறியா போ, சாமி கூட போறியா போ, நீ சப்பரம் தூக்கிறியா தூக்கி, நீ சிலைகளை இது பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் என்ன செஞ்சிடாத, இந்த 2வது நிலைக்கு போயிடாத. காத்திருந்து இருதயத்தை அவருக்கு கொடுத்து, இருதயத்தில் வாசம் பண்ணி, இருதயத்தில் அவரை பெருசாக நினைச்சு, அவருக்கு இருதயத்தில் என்ன செஞ்சிடாத, சிங்காசனத்துக்கு நீ அவரை பண்ணி அதில் அவரை உட்கார வச்சிடாத. அவருடைய அரசு வந்துடக்கூடாது, அவர் ஒன்று ஆட்சி செஞ்சிடக்கூடாது. அவருடைய அன்பினால் கனிகள் நிறைய அருகில் அவர் வீட்டில் வாசி கனிகளை பற்றி பேசுவார். அவருடைய இஷ்ட பிரசாதத்தினாலும் இந்த ஆத்மாவை, ஒரு மனுஷனுடைய ஆன்மாவை குளிர செய்து அவர் தமக்கு பிரியமான நல்ல என்னது தூய கனிகளை, ஆவியின் கனிகளை, கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது. ஆவியின் கனியோ, இந்த ஆவியின் கனிகளை, ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அந்த ஆவியின் கனிகளை, அன்பை வெளிப்படுத்தும்படி, சந்தோஷத்தை, எப்படி சிரிச்ச முகத்தோடு சந்தோஷத்தோடு எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு வரவேற்கிற இந்த கனிகளை அவர் பார்க்கும்படி என்ன செஞ்சிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். பொறுமையோடு இருக்கிற, யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக அமைதியாக கேட்டுட்டு மௌனமாக இருக்கிறத அவர் என்ன செய்திருக்கிறார்னா பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு இழப்பு நஷ்டம் வரும்போது அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நன்றி சொல்லி அவர் ஆராதிக்கிறத என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பார்த்து கொண்டு இருக்கிறார்.
நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிக்கிறத இந்த பலி செலுத்து, இந்த ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் சும்மா சொல்லுதல்ல. உனக்கு நிந்தை வரும்போது உன் மேல இல்லாதவங்களால் சொல்லும்போது இதற்காக நான் உண்மை என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு என்ன செய்கிறேன். ஒரு இழப்பு வந்துருச்சு, ஆடு குட்டி செத்து போச்சு, ஸ்தோத்திரையா. ஏன்னா நான் யாரை நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பி இருக்கிறேன். எனக்கு இந்த ஆன்மாவுக்கு ஜீவன் நீங்க, மருந்து நீங்க, மருத்துவர் நீங்க. எனக்கு இந்த உலகத்துல எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆனந்தமா வழிநடத்து நீங்க. அதனால இந்த கனிகளை நீ எப்போ கொடுப்பன்னு சொல்லி யாரு பார்த்துட்டு இருக்கிறா, பிதாவாய் தேவன் பார்த்துட்டு இருக்கிறா. விட்டேலுக்கு வாசி. அப்படியே நற்கனிகளை கொடுக்கிற தூய சர்வேஸ்வரன் பூமியிலே, நல்லா கவனிச்சுங்க, மழை பெஞ்சு நல்ல பலனை கொடுக்கிற, விளைச்சலை கொடுக்கிற நிலத்தை பரலோக தேவன் ஆசீர்வதிக்கிறது போல புண்ணிய பலனாகி நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பலன், நீ செய்யக்கூடிய என்ன செய்யற அதான் உனக்கு வரும். நன்மை செய்தால் நன்மை அறுப்பாய், தீமை செய்தால் தீமை அறுப்பாய். ஆகவே நீ செய்யக்கூடிய புண்ணிய பலன்களை ஆசீர்வதித்து உனக்கு புண்ணியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்கும்படி நற்கீர்த்திகளை விளைவிக்கக்கூடிய ஆத்மத்தை சுவாமி யார் ஆசீர்வதிக்கிறா? இப்படி இந்த மாதிரி இரண்டாம் நிலையில் ஆவியின் அருளால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் வழிநடத்தப்பட்டு ஆவியின் கனிகளை கொடுக்குற ஆத்மத்தை அவருடைய நற்கீர்த்தியினால், ஆசீர்வாதத்தினால் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். விட்டல் வாசி. ஆனால் அடிக்கடி பெய்த மழையை குறித்தும் குடிக்கும் குடியாதவனுக்கு பலன் கொடாமல் புற்பூண்டுகளை மாத்திரம் முளைப்பிக்கும் பூமியானது சதிக்கப்பட்டு அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறது போல. நல்லா கவனிச்சுக்கோங்க. மழை பெஞ்சு நல்ல பலனை நிலம் கொடுக்காம முள் பூண்டுகளை, புதர்களை மட்டும் கொடுக்கணும். அதில் என்ன வைப்பாங்க, தீயை வைப்பாங்க. இது மாதிரி இந்த பரிசுத்தால் அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், பலி, இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக்கி பரலோக ராஜ்யத்தில் இந்த உடலை விட்டு பிரியும் போது வானகமே நம்முடைய தாய்நாடு, நம்முடைய குடியிருப்புங்க. பிலிப்பியர் 3:20 சொல்வார், வானகமே நம்முடைய தாய்நாடு, நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, குடியிருப்பு அங்க. அந்த குடியிருப்பு போகணும்னா நீ இந்த பூமியில் இதை பண்ணனியா. அதனால கோயிலுக்கு போகிறவங்க, பக்தியாக இருக்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஜெபம் கொடுத்து போகிறவங்க எல்லாருக்கும் சொல்கிற நற்செய்தி இது ஆரம்ப நிலை, தொடக்க நிலை, எல்கேஜி யூகேஜி. நேற்று எங்கள் சித்தி மருமக ஃபோன் பண்ணி பேசினார். அப்போ என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, எனக்கு தம்பி முண்டாட்டி. அங்கே என் தம்பி முண்டாட்டிக்கு பூரா என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. யாரும் மச்சான்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ அண்ணன் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியுதா அப்படின்னா, சொல்டா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். பேசும்போது சொன்னான், 3/4 மணி நேரம் முழங்காலே நின்று ஜெபம் பண்ணுறாங்க. கஷ்டம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, எல்லாம் ஒரே துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா